சார் மைக் அன்மியூட் பண்ணுங்க சார். ஓகே சார், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். குட் மார்னிங் டு ஆல். இந்த டாபிக் வந்து டிஃபரன்ஸ் அண்ட் P2 யூனிட் ஆஃப் ஃபேக்டர். ஃபேக்டர்ல பயன்படுத்தக்கூடிய ஃபேக்டர்ல வரக்கூடிய டிஃபரன்ஸ் மற்றும் P2 யூனிட் பற்றி பார்க்க போகிறோம். டிஃபரன்ஷியல் வந்து ஒரு டிரைவிங் ஆக்சல்ல ஒரு முக்கியமான பகுதி. டிஃபரன்ஷியல் வந்து இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா, இப்போ டிரைவிங் ஆக்சல், இப்போ டிராக்டர் வந்து ரியர் வீல் வந்து லைவ் ஆக்சல், ரியர் வீல் மூலம் பவர் சக்தியானது ரியர் வீல் மூலமாக கடத்தப்படுது. டிராக்டர்ல இன்ஜின்ல இருந்து வரக்கூடிய பவர் ஆனது கிளச்சு, கியர் பாக்ஸ்ல இருந்து அடுத்து டிஃபரன்ஷியல் வந்து டிஃபரன்ஷியல் மூலமா ரியர் ஆக்சலுக்கு 90 டிகிரில டைவர்ட் ஆகுது, பவர் டைவர்ட் ஆகுது. ஸோ அந்த பவர் டிரான்ஸ்மிஷன்ல இந்த டிஃபரன்ஷியல் ஒரு முக்கியமான பாகமாக இருக்கு. எதுக்குன்னா, இப்போ நேர போறப்ப சக்தியானது, பவரானது, இன்ஜினோட பவர் வீலுக்கும் சமமா கடத்தப்படுது. இப்போ ரெண்டு வீலும் ஒரே ஆர்பிஎம்ல சுத்துது. ஆனா வளைவு டர்னிங்ல லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் எடுக்கும்போது ஒரு வீல் வந்து அதிக ஆர்பிஎம்லும் இன்னொரு வீல் குறைவான ஆர்பிஎம்லும் சுத்த வேண்டியிருக்கு. ஸோ அப்போ டர்னிங் எடுக்க முடியும். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை கொடுக்கறது தான் இந்த டிஃபரன்ஷியல். டிஃபரன்ஷியல்ல ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா, டிஃபரன்ஷியல்ல இது வந்து நம்ம கியர் பாக்ஸில் ஒரு ரிடக்ஷன் இருக்குது. நம்ம கியர் பாக்ஸில் ஒரு ரிடக்ஷன். இப்போ நம்ம இந்த டார்க்கை கூட்டுறோம், ஆர்பிஎம் குறைக்கும் போது நம்ம டார்க் கூட்டுறோம்னா ட்ராக்ஷன் பவர் கூடுது. ஸோ இதுக்கான இப்போ லோடு கண்டிஷன் தகுந்த மாதிரி வண்டிகளில் லோடு எவ்வளோ லோடு நம்ம டார்க்கை கூட்ட வேண்டியிருக்கு. வண்டி ஆரம்பத்தில் நகர்த்தும் போது ஃபர்ஸ்ட் கியர் போட்டு தான் நகர்த்தணும். அப்போ தான் டார்க் அதிகமாக கிடைக்கும். ஸோ அப்புறம் படிப்படியாக வேகம் கூட நம்ம கியரை ரைஸ் பண்ணிட்டே போய் அப்புறம் ஆர்பிஎம் வேகம் குறையும் போது நம்ம கியரை குறைச்சிக்கலாம். இப்போ டிஃபரன்ஷியல்ல கியர் பாக்ஸுக்கு அடுத்து இன்னொரு ரிடக்ஷன் ஏற்படுது. கியர் பாக்ஸ் அடுத்து நம்ம டிஃபரன்ஷியல்லே ஒரு டார்கை அடுத்து பவரை 90 டிகிரில கடத்துறது இந்த டிஃபரன்ஷியல் பயன்படுது. நம்ம லாஞ்சிடியூட்ல வருது, இன்ஜின்ல இருந்து பவர் கிளச்சு கியர் பாக்ஸ் வரைக்கும் லாஞ்சிடியூட்ல வருது. மறுபடியும் வீலுக்கு வந்து டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன்ல மாற்ற வேண்டியிருக்கு. ஸோ அந்த 90 டிகிரில பவரை டிரான்ஸ்ஃபர் பண்றது நம்ம டிஃபரன்ஷியல் தான். சரி, அது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனை மாற்றுது. இந்த ரொட்டேஷனோட டைரக்ஷனை மாற்றி கொடுக்குது, 90 டிகிரில மாற்றி கொடுக்குது. அப்புறம் நேராக போகும்போது பவரை வரக்கூடிய பவரை ரெண்டு வீலுக்கும் சமமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ரியர் டிரைவிங் ஆக்சல்ல ரெண்டு வீலுக்கும் சமமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ரெண்டு வீலும் ஒரே ஆர்பிஎம்ல சுற்றுற மாதிரி சமமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது டிஃபரன்ஷியல் தான். அப்புறம் டர்னிங் திரும்பும்போது அந்த இப்போ லெஃப்ட் ஹேண்ட் எடுக்குதுன்னா, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கிறப்ப ரைட் வீல் அதிகமான ஆர்பிஎம்லும் லெஃப்ட் வீல் குறைவான ஆர்பிஎம்லும் சுற்ற வேண்டியிருக்கும். நம்ம ரைட் ஹேண்ட் எடுக்கிறப்ப ரைட் வீல் குறைவான ஆர்பிஎம்லும் லெஃப்ட் வீல் அதிகமான ஆர்பிஎம்லும் சுற்ற வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டை கொடுக்கறதுக்காக தான் இந்த டிஃபரன்ஷியல் கொடுக்கப்பட்டிருக்கு. டிஃபரன்ஷியல் வரக்கூடிய பாகங்கள். டிஃபரன்ஷியல்ல ஒரு 3 கியர். இது வந்து நம்பர் ஒன் இந்த லெஃப்ட் சைடுல வந்து இன்புட் கியர். இன்ஜின்ல இருந்து வரக்கூடிய பாக்ஸ் அடுத்து பவர் இன்புட் பினியன் மூலமா ரெண்டாவது வீலுக்கு படுது. ஸோ இந்த கியர் சுற்றும்போது இன்புட் பினியன் கியர் சுற்றும்போது அதோட செஞ்ச கிரவுண்ட் வீல் சுற்றுது. அந்த கிரவுண்ட் வீல்லையே இந்த ஸ்பைடர் கியர்
ஸ்டார் கியர் ப்ளூ கலர் இந்த ரெண்டுக்கெல்லாம் 2 இருக்கும் 4 இருக்கும். இந்த கேஜ்ல அட்டாச் பண்ணிருப்பாங்கல்ல நம்ம ரிங் கியர், க்ரௌன் வீல் அல்லது ரிங் கியர் சொல்லுவாங்க. பெரிய நம்ம இன்சுலேருந்து வரக்கூடிய பவர் பாக்ஸ்ல இருக்கும். இந்த பினியன் கியர் ஒன்று க்ரௌன் வீல் கியரோட இணைச்சிருப்பாங்க. இந்த க்ரௌன் வீல் கியரோட ஸ்பைடர் கியர் இணைச்சிருப்பாங்க. ஸ்பைடர் கியர் 2 ப்ளூ கலர் ஸ்பைடர் கியர் இணைச்சிருப்பாங்க. இந்த ஸ்பைடர் கியர் ரெண்டையும் இந்த சன் கியர் இந்த இணைச்சிருப்பாங்க. ஆஃப் ஷாப்னு சொல்லுவாங்க. இந்த ஆஃப் ஷாப்னு சொல்லி லெஃப்ட் வீலுக்கு இணைச்சக்கூடிய ஆஃப் ஷாப். அது வந்து இந்த சன்கியர் சொல்லுவாங்க. 2 சன்கியர் அது சைடு கியர்னு சொல்லுவாங்க. இந்த சன்கியர் ரெண்டும் ரெண்டுலையும் அட்டாச் ஆகும். இப்போ வண்டி நேராக போகும்போது மொத்த யூனிட்டும் சேர்ந்து சுற்றும். மொத்த யூனிட் சேர்ந்து 2 வீலுக்கு ஒரே ஆர்பிஎம்ல சுற்றுற மாதிரி இப்போ வீலுக்கு போய் ரன் வீலோட கியர் 2 சுற்றும்போது ஒரே சங்கியரும் ஒரே ஆத்து வர சுத்தாது. பட் ஆனா அழுத்தி இந்த இன்புட் பிணையங்கள்ல கிடைக்கிற பவர் மூலமா சுத்துது. சுத்தும் போது இணைக்கப்பட்ட 2 ஸ்டார் கியரும் சுத்துது. இந்த ஸ்டார் கியர் சுத்தும் போது இந்த ஸ்டார் கியரோட இந்த ஆக்சிஸ் கியரும் சேர்ந்து சுத்தும். அப்போ சேர்ந்து சுத்தும் போது மொத்த யூனிட் அப்படியே சுத்தும். இப்போ இந்த இன்புட் பிணையன் சுத்துது, சுத்துது, சுத்தும்போது அப்புறம் இணைக்கப்பட்ட மொத்த யூனிட் அப்படியே சுத்தும்போது இந்த சன்கியரையும் சேர்த்து ஒரே ஆர்பிஎம்ல இந்த கியர் பவர் வந்து இப்போ பினியன் கியர்ல இருந்து க்ரௌன் வீல் போய் க்ரௌன் வீல் சுத்தும்போது அதோட இணைக்கப்பட்ட 2 கியர் சுத்தும். ஸ்டார் கியர் சுத்தும்போது இந்த ஸ்டார் கியர் அழுத்தி ஒரே 2 சன்கியரையும் இப்போ ஒரே ஆர்பிஎம்ல சுத்துறதால ஒரே ஆர்பிஎம்ல போகும்போது ஒரே ஆர்பிஎம்ல சுத்துறோம். போறப்ப ஒரே ஆர்பிஎம்ல சுத்தும்போது ஒரே ஆர்பிஎம் சுத்துற மாதிரி சுத்தும். அது லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கிறப்போ லெஃப்ட் வீல்ல அழுத்தம் அதிகமா இருக்கு. லெஃப்ட் வீல்ல அழுத்தம் அதிகமா இருக்கு. லெஃப்ட் வீல்ல அழுத்தம் அழுத்தம் ஃபோர்ஸ் அழுத்தம் அதிகமா இருக்கனால இந்த அழுத்தம் காரணமா இதோட வேகம் குறையும். இதோட வேகம் குறையும். லெஃப்ட் டர்ன் ஆகும்போது இந்த லெஃப்ட் வீல் வந்து அழுத்தப்படும். லெஃப்ட் வீல் வந்து ரோட்ல அழுத்தம் அழுத்ததுனால இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல இது ஆர்பிஎம் குறைவா சுத்தும். அப்ப இது குறைவா சுத்துறதுனால ஸ்டார் கியர் ரெண்டும் அதோட அச்சில் சுத்தி ஒரு அச்சில் சுழன்று இந்த இதுல குறையக்கூடிய ஆர்பிஎம் இந்த கியர் ரைட் சைடு கொடுக்கும். இதுல எவ்வளவு ஆர்பிஎம் இழப்பு ஏற்படுதோ இந்த ஆர்பிஎம் குறைவா எவ்வளவு ஆர்பிஎம் குறையுதோ அந்த குறைவான ஆர்பிஎம் இது இந்த ஸ்டார் கியர் 2 சுத்தி இதுல குறையக்கூடிய ஆர்பிஎம் அந்த கியர் கொடுக்கும். ரைட் சைட்ல கியர் கொடுக்கும். அப்ப லெஃப்ட் சைடோட இது இழக்கக்கூடிய ஆர்பிஎம் அதுக்கு கெயின் ஆகி அதிக வேகத்துல சுத்தும். லெஃப்ட் எடுக்கிறப்போ லெஃப்ட் சன்கியர் குறைவான வேகத்திலையும் ரைட் சன்கியர் அதிக வேகத்திலையும் அது இதுல குறையக்கூடிய ஆர்பிஎம் இந்த சன்கியர் ரெண்டும் இதுக்கு எடுத்து கொடுக்கும். இதுல குறையக்கூடிய ஆர்பிஎம் கெயின் பண்ணி இந்த ஸ்டார் கியர் சுத்தி இதுல எவ்வளவு ஆர்பிஎம் குறையுதோ அந்த ஆர்பிஎம்
ரைட் சைடு கொடுத்து அதிக வேகத்துல சுத்த வைக்கணும். அப்ப லெஃப்ட் எடுக்கிறப்போ லெஃப்ட் சங்கியோட வேகம் குறைவாகும், ரைட் சைடு சங்கியோட வேகம் அதிகமாக இருக்கும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கிறப்போ ரைட் வீல் அதிக வேகம் எடுத்தா தான் அதிக தூரத்தை கடக்கிற மாதிரி இருக்கும். வந்து லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கிறப்ப இன்னர் வீலோட ஆர்பிஎம் குறைவாகும், இன்னர் வீலோட போக வேண்டிய தூரம் கம்மியாகும், ரைட் சைடு போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஆர்பிஎம் இதுல குறையக்கூடிய ஆர்பிஎம் அது கெயின் பண்ணி அதிக தூரம் அதிக வேகத்துல கடக்கிற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டை இந்த டிஃபரன்ஸ் கொடுக்குது. அதே மாதிரி ரைட் சைடில் திரும்பும்போது அழுத்தம் இருக்கும். ரைட் சைடு திரும்புறப்ப ரைட் வீல்ல அழுத்தம் ஏற்படும். அப்போ ரைட் சைடு சங்கியரோட வேகம் குறையும் போது ரைட் சைடில் திரும்பும்போது ரைட் சைடு சங்கியோட குறையக்கூடிய ஆர்பிஎம் இந்த ரெண்டும் கெயின் பண்ணி இந்த வீலுக்கு இருக்கும். லெஃப்ட் சைடு சங்கியருக்கு கொடுக்கும். அப்ப ரைட் ஹேண்ட் எடுக்கிறப்போ ரைட் சங்கியரோட லெஃப்ட் அதிக வேகத்துல சொல்லிட்டு ரைட் ஹேண்ட் எடுக்கிறப்போ இது இழக்கக்கூடிய ஆர்பிஎம் இந்த லெஃப்ட் சைடு சங்கியர் கிடைச்சு லெஃப்ட் சைடு சங்கியர் அதிக வேகத்துல திரும்பும். ரைட் சைடு எடுக்கிறப்போ ரைட் ஹேண்ட் எடுக்கிறப்போ லெஃப்ட் சைடு வீல் அதிக ஆர்பிஎம், லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கிறப்போ ரைட் சங்கியர் அதிக ஆர்பிஎம்ல சுழன்று நீங்க ஈஸியா எடுக்கிறதுக்கு இந்த டிஃபரன்ஷியல் பயன்படுது. இதுல பாகங்கள் இது டிரைவ் பினியன் இன்புட் பினியன், அது டிரைவ் பினியன் பாக்ஸ்ல வரக்கூடிய டிரைவ் பினியன். இதுதான் வந்து டிஃபரன்ஷியல் இன்புட் இதெல்லாம் பவர் கியர் பாக்ஸ் அடுத்து இந்த டிஃபரன்ஷியல் வரக்கூடிய பவர், இதுல இருந்து வரக்கூடிய பவர் இந்த இன்புட் பினியன் கியர் மூலமா டிஃபரன்ஷியலுக்கு கிடைக்குது. இந்த இன்புட் பினியன் கியர் சுற்றும்போது இணைக்கப்பட்ட கிரவுண்ட் வீல் சுத்துது. கிரவுண்ட் வீல் சுத்தும்போது கிரவுண்ட் வீல் பேஸ்ல கிரவுண்ட் வீலோட இந்த ரெண்டு எடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார் கியரும் இந்த கிரவுண்ட் வீலோட சேர்ந்து சுத்தும்போது இந்த ஸ்டார் கியர் ரெண்டும் அழுத்தமா இந்த சன் கரண்டையும் சேர்ந்து ஒரே ஆர்பிஎம்ல சுத்திக்கும் போது நேரா பவர் ரெண்டு சன் கியருக்கு ஈக்குவலா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்ப நேரா வண்டியானது பவர் கிடைச்சு ஒரே வேகத்தை சாலையில் சுற்றப்படும். இது இன்புட் பினியன் கியர், இது கிரவுண்ட் கியர் ரிங் கியர் சொல்லுவாங்க. இது வந்து ரெண்டும் ஸ்டார் கியர், இந்த ப்ளூ கலர் இருக்கிறது ஸ்டார் கியர் அல்லது ஸ்பைடர் கியர்னு சொல்லுவாங்க. பச்சை கலர்ல இருக்க ரெண்டு கியரும் ஆஃப் ஷாஃப்ட் மூலமா வீல் கணிச்சிருப்பாங்க. ஆஃப் ஷாஃப்ட் சொல்லி இதுல இந்த ரெண்டு ஆஃப் ஷாஃப்ட் சொல்றோம், அது ஆஃப் ஆக்சில் சொல்றோம். அது ரெண்டும் சுழன்று ரியர் வீலுக்கு பவரை எடுத்துக்குது. வண்டியோட மூவ்மெண்ட்டுக்கு வண்டி நகர்வதற்கான பவரை ரெண்டு சங்கியரும் இதுல எத்தனை சொல்லியிருக்கு நம்ம வண்டியோட சொல்றேன். டிரைவ் நம்ம அந்த கியர் பாக்ஸ்ல வரக்கூடிய பவர், கியர் பாக்ஸ்ல வரக்கூடிய பவர் இந்த டிரைவ் பினியன் கியர் மூலமா இந்த டிஃபரன்ஷியல் கிரவுண்ட் கியருக்கு பவரை சப்ளை பண்ணுது. அது பினியன் டிரைவ் கியர் நம்ம கிரவுண்டோட மிஸ் ஆயிருக்கு, அது ரிங் கியர்னு சொல்லுவாங்க. அந்த ரிங் கியர் என்ன செய்யுதுன்னா அந்த நம்ம பினியன் டிரைவ் கியர்ல கிடைக்கிற பவரை மூலமா கிரவுண்ட் வீல் சுத்துது. கிரவுண்ட் வீல் சுத்தும்போது இந்த அதோட இணைக்கப்பட்ட சேர்ந்து சுத்துது. அந்த கேஜ் அது அந்த கேஜ் வந்து கேஜோட சேர்ந்து கிரவுண்ட் வீல் சுத்தும்போது அதோட இணைக்கப்பட்ட கேஜ் வீல்ல வந்து ஸ்பைடர் கியர் எடுத்துக்கலாம். அந்த ஸ்பைடர் கியர் சேர்ந்து சுத்துது. ஸ்பைடர் கியர் சுத்தும்போது ஸ்பைடர் கியர் இருக்கும், சன் கியர் ஸ்பைடர் கியர் ரெண்டுலையும் 2+4 இருக்கும். 4 ஸ்பைடர் கியர் வந்து இந்த நம்ம கிரவுண்ட் கேஜோட சேர்ந்து சுத்தி அழுத்தமா ரெண்டு சங்கியரையும் ஒரே ஆர்பிஎம்ல சுத்த வைக்குது. அது நம்ம எடுக்கிறப்போ ஒரு வீல் அழுத்தம் அதிகமாகும், இன்னொரு வீல்
ஆக்சிஸ் வந்து சன் கியர் வச்சிருப்பாங்க. பெரிய ட்ரை ஆஃப் சொல்றோம். வந்து சன் கியர்ல வந்து வச்சிருப்பாங்க. சன் கியர்ல இந்த ஸ்டார் கியர் வந்து ஸ்டார் கியர் அப்படியே மொத்த யூனிட்டோட சேர்ந்து சுற்றும் போது அழுத்தமா அந்த 2 சன் கியரையும் ஒரே ஆர்பிஎம்ல சுத்த வைக்குது. அப்ப பவர் ஆனது நம்ம ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க, சார் வந்துருவாங்க. சார் கேக்குதா சார்? சார் நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்கல சார். மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். சார் மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். ஓகே ஓகே சார், கண்டினியூ பண்ணலாம் சார். தேங்க்யூ சார். சார் உங்க கேமரா மட்டும் ஆஃப் பண்ணிக்கங்க சார், உங்களுக்கு நெட் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு சார். உங்களோட ஃப்ரண்ட் கேமரா மட்டும் ஆஃப் பண்ணிக்கங்க சார். சரிங்க சார். சரி சார் ஓகே சார், மைக் மட்டும் கொஞ்சம் வாய் பக்கத்துல வச்சுட்டு பேசுங்க சார், எனக்கு கொஞ்சம் மைல்டா கேக்குது சார். நீங்க சவுண்டா பேசுங்க. ஹலோ கேக்குதுங்களா சார்? சார் இன்னும் கொஞ்சம் லவுடா பேசுங்க சார். சரிங்க சார். சரி நீங்க சவுண்டா சரி. டர்னிங்ல வளையும் போது இந்த இன்னர் அண்ட் அவுட்டர் வீல்ஸ் டிஃபரெண்ட் ஆர்க்ல இருக்கும். இப்போ ரைட் ஹேண்ட் எடுக்குதுன்னா இப்போ லெஃப்ட் வீலோட ரேட்டிஸ் அதிகமா இருக்கும், ரைட் வீலோட ரேட்டிஸ். அப்போ இந்த இன்னர் வீல் வந்து குறைவான தூரமும் அவுட்டர் வீல் அதிகமான தூரமும் வேண்டியது. அப்போ இந்த இன்னர் வீல் அழுத்தம் அதிக அழுத்தமே இருக்கும். அந்த அழுத்தம் போது அந்த அதுல இழக்கக்கூடிய ஆர்பிஎம் இதுல சுத்தும்போது இதுல வந்து சுத்தி போறப்போ இதுல இழக்கக்கூடிய ஆர்பிஎம் இந்த வீலுக்கு கெயின் ஆகி இருக்கிறப்போ வேகத்துல சுத்துற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் நமக்கு டிஃபரன்ஸ் அந்த கொடுக்குது. அதே ஏற்கனவே கடந்த மறுபடியும் வந்து இது வந்து வரக்கூடிய பினியன் கியர் பவர் வந்து கியர் பாக்ஸ்ல இருந்து பினியன் கியர் மூலமா வீலுக்கு பவர் கிடைக்குது. இது ரெண்டும் மிஸ் ஆயிருக்கும். இந்த பினியன் கியர் வந்து வீலோட மிஸ் ஆயிருக்கும், வீலோட இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பினியன் வந்து சுழல வைக்குது. கியர் பாக்ஸ் எடுத்து இந்த பினியன் கியர் வந்து டிரைவிங் இன்புட் வந்து கியர் பாக்ஸ் வந்து வரக்கூடிய அந்த பினியன் கியரோட இன்புட் பவர் இந்த கிரௌண்ட் சுத்த வைக்குது. இந்த கிரௌண்ட் சுத்தும் போது இந்த கிரௌண்ட் இணைக்கப்பட்ட இது கேஜ் மூலமா இந்த சைடு கியர் அனுப்பிச்சிருக்கோம். சைடு கியர் அனுப்பிச்சிருப்பாங்க, 2 இருக்கும் 4 இருக்கும். இந்த சைடு கியர் இணைக்கப்பட்டிருக்கும். அந்த கிரௌண்ட் சுத்துறப்ப அதோட இணைக்கப்பட்ட கேஜ் வந்து இந்த கியர் அல்லது ஸ்பைடர் கியர், இந்த ஸ்பைடர் கியரை சுத்த வைக்கணும். இந்த ஸ்பைடர் கியர் வந்து 2 எண்ட்லையும் 2 சங்கியர்ல இணைக்கப்பட்டிருக்கு. 2 சங்கியர் ஸ்பைடர் கியர்
2 அல்லது 4 அப்படியே இந்த சன்கியரோட இணைக்கப்பட்டிருக்கும். இந்த சன்கியரோட இணைக்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த குரோனில் வந்து இந்த ஸ்டார் கியரோட சேர்ந்து சுத்தும் போது அழுத்தமா இந்த சன்கியரையும் கியர் அப்படியே இந்த 2 சன்கியரும் அழுத்தமா சுத்த வைக்கும். அழுத்தமா சுத்த வைக்கும் போது ஒரே ஆர்பிஎம்ல சுத்தும் போது வீலுக்கு ஒரே மாதிரி வேகம் கொடுத்து வீல் நேரா ஒரே ஆர்பிஎம்ல நேரா மூவ் ஆகுது வண்டி மூவ் ஆகுது. வளைவுல அதை சொன்ன மாதிரி இன்னர் வீல்ஸ் டிராவல் லெஸ் டிஸ்டன்ஸ் than அவுட்டர் வீல்ஸ். வளைவுல இன்னர் வீல் வந்து குறைவான தூரமும் அவுட்டர் வீல் அதிகமான தூரமும் கரெக்ட் பண்ணி வளைவுல சொல்லும்போது அந்த அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம ஸ்டார் கியர் மூலமா 2 மாதிரி அரேஞ்ச்மெண்ட் டிஃபரன்ஷியல் அடுத்து இன்னைக்கு அப்புறம் பவர் டேக் ஆஃப் சார். டிஃபரன்ஷியல் இன்னைக்கு பார்க்குறது பவர் டேக் ஆஃப் சார். பவர் டேக் ஆஃப் சார்ன்றது நம்ம வண்டியோட டயர்ல பின்புறம் பார்த்தீங்கன்னா பின்புறம் மையத்தில் ஒரு ஷாஃப்ட் இருக்கும். அது பேர் பவர் டேக் ஆஃப் ஷாஃப்ட். பவர் டேக் ஆஃப் ஷாஃப்ட் இது எதுக்குன்னா இந்த பவர் டேக் ஆஃப் ஷாஃப்ட் மூலமா நம்ம இம்ப்ளிமெண்ட்ஸ் இயக்கிறோம். இந்த ஒரு ரோட்டோவேட்டர் இயக்கலாம், லேண்ட் லெவலர் நிலத்தை சமன் பண்ணக்கூடிய இயந்திரம் இருக்கலாம், ஒரு பம்ப் இருக்கலாம், வாட்டர் பம்ப் இயக்கலாம். ஹலோ சார் சொல்லுங்க சார். சார் உங்க வாய்ஸ் கிளியர் இல்ல, ஸ்டூடண்ட்ஸ் மெசேஜ் பண்றாங்க சார். இப்ப கேக்குதாங்க சார்? கேக்குது சார், கொஞ்சம் விட்டு கேக்குற மாதிரி இருக்கு சார். கொஞ்சம் மைக் மட்டும் செக் பண்ணுங்க சார். மைக் சார். இப்போ ஓகே சார், அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சார். ஓகே சார், அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சார். Thank you சார். சுத்தி விடக்கூடிய இயந்திரத்தை இயக்கலாம், ஒரு ஜெனரேட்டரை இயக்கலாம், ஸ்ப்ரேயர் மருந்து தெளிப்பானை இயக்கலாம், உட்சிப்பர் மர கட்டையில தூளாக்கக்கூடிய உட்சிப்பரை இயக்கலாம், ஃபெர்டிலைசர் ப்ராட்காஸ்டர் உரம் தூவக்கூடிய இந்த சாதனத்தை இயக்கலாம், ஒரு புல் வெட்டக்கூடிய லான் மோவர் இயக்கலாம், ஃபார்ம் பேஸ்ட் ஸ்ப்ரெடர் பண்ணை கழிவுகள் அதை கூல் பண்ணக்கூடிய அதை வந்து உரமாக யூஸ் பண்ணுறாங்க. பண்ணை கழிவுகளை கூலாக்கக்கூடிய ஃபார்ம் பேஸ்ட் ஸ்ப்ரெடர்ன்ற ஒரு சாதனத்தை இயக்கலாம். ஸோ அந்த பிடிஓ சாதனம் மூலமாக மற்றொரு சாதனத்தை இயக்கலாம். சாதனத்தை இயக்கிறதுக்காக இந்த பவர் டேக் ஆஃப் ஷாப், பிடிஓ மீன்ஸ் பவர் டேக் ஆஃப் ஷாப் மூலமா நிறைய சாதனங்களை இயக்கலாம். லேண்ட் லெவலர், வாட்டர் பம்ப், ஒரு ஜெனரேட்டரு, ஸ்ப்ரேயர் மருந்து செய்யக்கூடிய ஸ்ப்ரேயர், உட்சிப்பர் மரத்தை தூள் பண்ணக்கூடிய மரக்கட்டையில தூள் பண்ணக்கூடிய உட்சிப்பர், அப்புறம் உரம் தூக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் ப்ராட்காஸ்டர், இந்த மாதிரி நிறைய சாதனங்களை இயக்கிறதுக்கு நம்ம பிடிஓ ஷாப் பயன்படுது. பிடிஓ ஷாப்போட ஸ்பீடு வந்து 2 RPM இருக்கு. பெரும்பாலும் 500 பிடிஓ ஷாப்போட ஜென்ரலா யூஸ் பண்ணக்கூடிய 2 RPM இருக்கு. ஒன்னு 540 RPM, இன்னொன்னு 1000 RPM. பிடிஓ ஷாப்போட படம் இருக்கு. இது பிடிஓ ஷாப். இதோட அந்த டெலஸ்கோப் ஷாப் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஷாப் இருக்கு. டெலஸ்கோப் ஷாப் உள்ள ஃபிக்ஷன் பண்ணிக்கலாம்,
டெலஸ்கோபிக் ஷாஃப்ட் பார்க்கணும். உள்ள நீட் எடுக்கணும். அது கொஞ்சம் அது டெலஸ்கோபிக் ஷாஃப்ட் கொஞ்சம் உள்ள பண்ணிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஷாஃப்ட் டெலஸ்கோபிக் ஷாஃப்ட். இந்த பிடிஓ ஷாஃப்டோட பாங்கல் இது வந்து டிராக்டர் பிடிஓ ஷீல்டு. பிடிஓ நம்ம டிராக்டர்ல இருக்கக்கூடிய பிடிஓ அதுக்கான ஷீல்டு வெளி ஒரு சேஃப்டிக்காக இந்த ஷீல்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த பிடிஓ ஷாஃப்டோட இணைக்கூடிய பாகம் இந்த பகுதி. இந்த சைடு வந்து சாணத்தோட இணைக்கிறாங்க. இந்த சைடு ஒரு ரோட்டவேட்டர் இந்த மாதிரி சாணத்தோட இணைக்கிறாங்க. இந்த சைடு வந்து சாதனத்தில் வரக்கூடிய இன்புட். இது வந்து டிராக்டர்ல இணைக்கக்கூடிய பகுதி. இது வந்து சாதனத்தோட இணைக்கக்கூடிய பகுதி. சேஃப்டிக்காக சேஃப்டி செயின் இருக்கும். இது சேஃப்டி கார்டு, வெளியில சேஃப்டி கார்டு சப்போர்ட். இந்த டெலஸ்கோப் ஷாஃப்ட் இந்த ஷாஃப்ட்ல இதுல வந்து டிராக்டர்ல வரக்கூடிய பிடிஓ ஷாஃப்ட்ல வெளியே இருக்கக்கூடிய வரி பல்ல ஸ்ப்ளைன்ஸ் இருக்கும். இதுல வந்து எக்ஸ்டர்னல் ஸ்ப்ளைன்ஸ் இருக்கும். இதுல வந்து இன்டர்னல் ஸ்ப்ளைன்ஸ் இருக்கும். உள்ள உள்பகுதியில பற்களை கொண்டிருக்கும். அது அப்படியே ரெண்டுலையும் மேட்ச் பண்ணி இந்த டிராக்டர்ல இருக்கக்கூடிய ஸ்ப்ளைன் ஷாஃப்ட் மூலமா பவரானது இந்த டெலஸ்கோப் ஷாஃப்ட் கடத்தப்பட்டு சுழற்றப்படுது. இதன் மூலமா இந்த சாதனம் சுழன்று இயக்கப்படுது. சுழற்சி மூலம் இது சுழல் மூலம் இதோட சுழற்சி ஷாஃப்ட் போய் ஷாஃப்ட் மூலமா பிடிஓ ஷாஃப்ட் மூலமா இந்த ஷாஃப்ட் இயக்கப்பட்டு இந்த ஷாஃப்ட் மூலமா இந்த சாதனம் இயக்கப்படுது. பிடிஓ ஷாஃப்ட்ல வந்து இந்த மாதிரி அந்த பிடிஓட அவுட்புட் இந்த மாதிரி 3 டைப்ல இருக்கும். பிடிஓட ஷாஃப்ட்ல அந்த டைப்ல வரக்கூடிய பிடிஓ இந்த 3 டைப்ல இருக்கும். டைப் 1 வந்து அது டயமீட்டர் 35 mm இருக்கும். அது ஸ்பீட் வந்து 540 RPM சொல்லப்படுது. இதுல ஸ்ப்ளைன்ஸ் வந்து 6 ஸ்ப்ளைன்ஸ் இருக்கும். 6 டீத் இருக்கு. இதுல 6 டீத் இருக்கும். அந்த டைப் 2 வந்து 35 mm 1000 RPM. இதுல 21 பற்கள் இருக்கு. 21 பற்கள் இருக்கும். RPM கூட இருக்கனால இதுல பற்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும். 1000 RPM வர்றதுதான் 20 RPM இருக்காங்க. 20 பற்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். 1000 RPM ஷாஃப்ட் வந்து 21 பற்கள் 20 பற்களை கொண்டு இருக்கும். டைப் 1 35 mm 540 RPM சுற்றக்கூடியது. இந்த ஸ்ப்ளைன்ஸ் 6 ஸ்ப்ளைன்ஸ் இருக்கும். டைப் 2 35 mm டயமீட்டர் இருக்கும். 1000 RPM சொல்ற இருக்கும். அதோட டீத் வந்து 21 டீத் இருக்கும். டைப் 3 45 mm 1000 RPM 20 ஸ்ப்ளைன்ஸ் இருக்கும். இது பிடிஓ ஜெனரேட்டர். இந்த பிடிஓல இந்த ஷாஃப்ட் மூலமா பிடிஓ அவுட்புட் மூலமா இந்த ஷாஃப்ட் பவர் பிடிஓ மூலமா இந்த ஷாஃப்ட் பவர் வந்து ஷாஃப்ட் மூலமா இந்த ஜெனரேட்டர் இயக்கப்படுது. இது வந்து பிடிஓ ஆபரேட்டர் ரோட்டவேட்டர். பிடிஓ மூலம் இயக்கக்கூடிய ரோட்டவேட்டர். பிடிஓ ஷாஃப்ட்ல ஒரு ஆபரேஷன் வச்சு ஒரு சில வகைகளா பிரிக்கிறாங்க. லைவ் பிடிஓன்னு சொல்றாங்க. லைவ் பிடிஓனா பிடிஓ ஷாஃப்ட். இந்த லைவ் பிடிஓ ஷாஃப்ட் எல்பிடிஓன்னு சொல்லுவாங்க. இந்த லைவ் பிடிஓ ஷாஃப்ட் வந்து 2 ஸ்டேஜ் கிளட்ச் யூஸ் பண்றாங்க. லைவ் பிடிஓல 2 ஸ்டேஜ் கிளட்ச் யூஸ் பண்றாங்க. கிளட்சை பாதி பிரஸ் பண்ணும்போது டிரான்ஸ்மிஷன் மட்டும் ஸ்டாப் ஆகும். டிரான்ஸ்மிஷன் அந்த கியர் பாக்ஸுக்கு நம்ம ஆஃபே ஒரு பாதி கிளட்சை அமுத்தோம்னா டிரான்ஸ்மிஷன் மட்டும் ஸ்டாப் ஆகும். அந்த 2 ஸ்டேஜ் கிளட்ச்ல 2 கிளட்ச் பிளேட் 2 ப்ரெஷர் பிளேட் இருக்கும். இந்த ஒரு பாதி பிரஸ் பண்ணும்போது அந்த கிளட்ச் பிளேட் கொஞ்சம் பெருசா இருக்கும். பாதி பிரஸ் பண்ணும்போது டிரான்ஸ்மிஷன் மட்டும் ஸ்டாப் ஆகும். அப்போ நம்ம கியர் மாத்துறதுக்கு இதுக்கெல்லாம் அந்த அந்த 2 ஸ்டேஜ் கிளட்ச் பயன்படுத்தணும். அதாவது டிஸ்டர்பிங் பிடிஓ
பிடிஓ ரன் ஆகிட்டே இருக்கும், பிடிஓ ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த 2 ஸ்டேஜ் கிளச் யூஸ் பண்ணுறதுனால அது என்ன நன்மைனா லைவ் பிடிஓ பிடிஓ ஓடிக்கிட்டே இருக்கும், பிடிஓ ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம பாதி ப்ரெஸ் பண்ணால் பாதி கிளச் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த டிரான்ஸ்மிஷன் மட்டும் ஸ்டாப் ஆகும். அப்போ கியர் மாற்றிக்கலாம். இந்த மோவர் புல் வெட்டுறது அந்த மாதிரி சாதனங்கள் இயக்கப்படும் போது இந்த லைவ் பிடிஓ அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும், பிடிஓ ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம அந்த கியர் மாத்திரக்கு மட்டும் நம்ம அந்த பாதி கிளச்சை ப்ரெஸ் பண்ணால் டிரான்ஸ்மிஷன் மட்டும் ஸ்டாப் ஆகும், டிரான்ஸ்மிஷன் மட்டும் ஸ்டாப் ஆகும். பிடிஓ எப்பவும் போல ஓடிக்கிட்டே இருக்கும். ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணால், ஃபுல் கிளச்சை ப்ரெஸ் பண்ணால் பிடிஓவும் ஸ்டாப் ஆகும். ஸோ நம்ம இந்த லைவ் பிடிஓவில் என்ன யூஸ்னா, நம்ம பிடிஓ எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி டிரான்ஸ்மிஷன் கியர் மாத்திரக்கு ஈஸியாக இந்த ஆஃப் லைட் கிளச் ஆஃப் ப்ரெஸ் பண்ணி இந்த கியர்லாம் மாற்றிக்கலாம், ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ வித்தவுட் டிஸ்டர்பிங் இந்த பிடிஓ ரன்னிங், பிடிஓ ஓடிட்டு இருக்கிற தொந்தரவு பண்ணாமல் நம்ம கியர் மாத்திரக்காக அந்த லைவ் பிடிஓ பயன்படுத்தணும். அப்புறம் இண்டிபெண்டன்ட் பிடிஓன்னு சொல்கிறாங்க. இண்டிபெண்டன்ட் பிடிஓனா அதுக்கு தனியாக கிளச்சில் வரும், அதுக்கு தனி கிளச் இருக்கும், தனி. அது இண்டிபெண்டன்ட் பிடிஓவை ஒரு செப்பரேட் கிளச், தனி கிளச் மூலமா இயக்குவாங்க. இண்டிபெண்டன்ட் கிளச் அது தனியாக கிளச் இருக்கிறதுனால அது இண்டிபெண்டன்ட் பிடிஓன்னு சொல்றாங்க. இந்த பிடிஓல நம்ம 540 ஆர்பிஎம்ஸ்லயே 540 ஈன்னு கொடுப்பாங்க. இ வந்து அந்த எக்கனாமி பிடிஓன்னு சொல்றது, இபிடிஓன்னு சொல்லுவாங்க. இந்த எக்கனாமிக் பிடிஓ வந்து அதுல போட்டு வண்டியில 540 ஈன்னு போட்டுருக்கோம். இந்த 540 இ வந்து இந்த லோடு குறைவா உள்ள வேலைகளுக்கு பயன்படுத்தலாம். அந்த 540 இ மூலமா நம்ம 540 இ மூலமா பிடிஓ ஆப்ரேட் பண்ணும்போது எரிபொருள் கம்மியாக செலவாகும், வைப்ரேஷன் குறைவா இருக்கும், நாய்ஸ் சத்தமும் குறைவா இருக்கும். இது எந்த மாதிரி வேலைகளுக்கு பயன்படுத்தலாம்னா, லோடு குறைவான மாதிரி இந்த புல் வெட்டுறது, நம்ம வைக்கோல் கட்டுறது, வேலைக்கு இந்த மாதிரி லோடு குறைவான வேலைகளுக்கு 540 இ ஆப்ஷன் பயன்படுத்துறாங்க. ரிவர்ஸ் பிடிஓ இருக்கு. ரிவர்ஸ் பிடிஓ எங்க பயன்படும்னா, போஸ்ட் ஹோல் டிக்கர் குழி பறிக்கக்கூடிய அந்த போஸ்ட் ஹோல் டிக்கர் இயந்திரம் பயன்படுத்தும் போது, போஸ்ட் ஹோல் டிக்கர் சாதனம் பயன்படுத்துறதுல இங்க உள்ள சிக்கிடுச்சுன்னா இந்த ரிவர்ஸ் பிடிஓ மூலமா அது ரிவர்ஸ் பண்ணி அந்த சாதனத்தை எடுக்கலாம். ரிவர்ஸ் பிடிஓ அங்க போஸ்ட் ஹோல் டிக்கர் அந்த மாதிரி சாதனங்கள்ல ரிவர்ஸ் பிடிஓ பயன்படுத்தும். இந்த பிடிஓ ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா, ஷாஃப்ட் ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தோம்னா, ஷாஃப்டோட ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பார்த்தோம்னா கிளாக் வைஸ்ல ஷாஃப்டோட ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பார்த்தோம்னா கிளாக் வைஸ்ல சித்திரமான அமைப்புல இருக்கும். பிடிஓ ஷாஃப்ட்டுக்கு பவர் எப்படி கிடைக்குதுன்னா, கியர் பாக்ஸ்ல இருந்து பவர் போகுது. கியர் பாக்ஸோட கவுண்டர் ஷாஃப்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. கவுண்டர் ஷாஃப்ட்டை வெளியில எக்ஸ்டெண்ட் பண்ணி அதோட ரியர் சைட்ல கவுண்டர் ஷாஃப்ட் ரியர் பின்பகுதியில எக்ஸ்டெண்ட் பண்ணி பிடிஓ அவுட்லெட்டா எடுத்துப்பாங்க. பிடிஓ ஷாஃப்ட் பவர் கியர் பாக்ஸ்ல இருந்து இந்த கவுண்டர் ஷாஃப்ட், கியர் பாக்ஸ்ல கீழே வரக்கூடிய கவுண்டர் ஷாஃப்ட்ல ஒரு எக்ஸ்டென்ஷன் எடுத்து அதுல இருந்து பிடிஓ அவுட்லெட்டுக்கு பவர் சப்ளை ஆகும். பவர் சப்ளை கொடுக்கப்படும். நம்ம டிஃபரன்ஷியல் பற்றியும் பிடிஓ பற்றியும் சில விவரங்கள் பார்த்தோம். மறுபடியும் டிஃபரன்ஷியல் பற்றி ரிப்பீட்டடா சொல்றேன்.
டிஃபரன்ஷியல் எதுக்கு பயன்படுத்துறேன்? டிஃபரன்ஷியல் நம்ம இன்ஜின்ல இருந்து வரக்கூடிய பவரை 90 டிகிரில ரோட் வீல் கடத்துறதுக்கு டிஃபரன்ஷியல் பயன்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரைவ் இன்புட் பினியன் கியர் வந்து 1 நீல வாக்குல கொடுக்குது. அதை கரெக்டாக 90 டிகிரில வீலுக்கு கடத்துறதுக்கு இந்த இன்புட் பினியன் கியர்ல வரக்கூடிய பவரை ரோடு வீல் கடத்துறதுக்கு நம்ம டிஃபரன்ஷியல் பயன்படுத்தும். இது பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல்ல இந்த இன்புட் பினியன் கியருக்கு வரக்கூடிய இன்புட் பினியனுக்கு வரக்கூடிய சக்தியானது கிரண் வீலுக்கு போகுது. கிரண் வீல் இந்த பினியன் கியர் கிரண் வீலோட இணைக்கப்பட்டிருக்கு. இது இதோட மெஸ் ஆயிருக்கும். இன்புட் பினியன் கியரோட சொல்லும் போது இன்புட் பினியன் கியர்ல கிடைக்கிற பவர் கிரண் வீல் இயக்கம். இது சொல்லும் போது இந்த கிரண் வீல் சொல்லும். இந்த கிரண் உள்ள கேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இந்த கேஜ் வந்து கேஜ்ல இந்த கியர் அல்லது ஸ்பைடர் கியர், இந்த ப்ளூ கலர் இருக்கு ஸ்டார் கியர் அல்லது ஸ்பைடர் கியர். இப்போ இந்த இன்புட் பினியன் கியர் சுத்தும் போது அதோடு இணைக்கப்பட்ட கிரண் வீல் சுத்துது. கிரண் வீல் சுத்துறப்போ அதோடு சேர்ந்து இந்த கேஜ்ல வந்து ஸ்டார் கியர் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த ஸ்டார் கியரும் சேர்ந்து சுத்தும். அப்ப இந்த ஸ்டார் கியர் ரெண்டும் அழுத்தி இந்த சன் கியர் ரெண்டையும் சுத்தி அப்போ 2 சன் கியரும் ஒரே ஆர்பிஎம்ல சுத்தி 2 வீலும் ஒரே ஆர்பிஎம்ல நேர்கோட்டுல நேரா போகும். அப்போ இந்த இன்புட் பினியன் கியர்ல வரக்கூடிய பவரை 90 டிகிரில கடத்துறதுக்கு நம்ம டிஃபரன்ஷியல் பயன்படுது. இது பார்த்தீங்கன்னா இதுல வரக்கூடிய லாஞ்சிடியூட் நீல வாக்குல வரக்கூடிய பவர் டிரான்ஸ்வர்ஸ்ல கடத்தப்படுது. இந்த சங்கியர் ரெண்டுலையும் ஆஃப் ஷாப்னு சொல்லி 2 ஷாப்ட் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த ஆஃப் ஷாப்ட் வந்து லைவ் ஆக்சன் சொல்லலாம் மக்கள் அதோட இணைக்கப்பட்ட ஆஃப் ஷாப்ட் ரெண்டும் சுழன்று ரியர் வீல் ரெண்டையும் சுழல வைக்குது. டிஃபரன்ஷியல் 90 டிகிரில சக்தியை கடத்துறதுக்கு பயன்படுது. வளையறதுல மெயினா வளையும் போது வலது பக்கம் திரும்பும்போது வலது பக்க வீல் குறைவான ஆர்பிஎம், இடது பக்க வீல் அதிக ஆர்பிஎம் சுத்த வேண்டும். அந்த அலைன்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு இப்ப வலது பக்கம் திரும்பும்போது வலது வீலானது அதிக அழுத்தப்படும் போது அந்த குறைவான ஆர்பிஎம் இருக்கும். அப்போ இந்த லெஃப்ட் சைடு வீலுக்கு குறைவான அழுத்தம் இருக்கும். அப்போ வலது பக்க வீல் நீங்க பேசுங்க, அவங்க கேட்கலாம். சார் சொல்லுங்க சார். சார் கேக்குதுங்களா? கேக்குது சார். கேக்குதுங்களா சார்? கேக்குது சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்போ டர்னிங் எடுக்கிறது, வலது பக்க டர்னிங் எடுக்கிறப்போ வலது பக்க வீல்ல அழுத்தம் அதிகமா இருக்கும். அது வந்து குறைவான வேகத்துல திரும்பும். அப்போ இந்த அழுத்தம் அதிகமா இருக்கும்போது அதுல ஏற்படக்கூடிய ஆர்பிஎம் சுற்றுகளின் இழப்பு அந்த ஸ்டார் கியர் மூலமா லெஃப்ட் சைடு வீலுக்கு கடத்தப்படும். அப்போ வலது பக்க வீல் எவ்வளவு ஆர்பிஎம் இழக்குதோ அந்த ஆர்பிஎம் இடது பக்க வீலுக்கு கிடைச்சு வலது பக்கம் திரும்பும்போது இடது பக்க வீல் அதிக வேகத்திலையும் வலது பக்க வீல் குறைவான வேகத்திலையும் சுற்றுகிறது. ஸோ வலது பக்க டர்னிங் எடுக்கிறப்போ வலது பக்க வீல் குறைவான வேகத்திலையும் இடது பக்க வீல் அதிக வேகத்திலையும் சுழன்று ரைட் டர்ன் எடுக்குது. அது மாதிரி இடது பக்கம் திரும்பும்போது இடது பக்க வீல் அழுத்தம் அதிகம் இருக்கும்.
அப்போ இடது பக்க வீல் வந்து இழக்கக்கூடிய ஆர்பிஎம் வலது பக்க வீலுக்கு இந்த சார் கியர் இழக்கக்கூடிய இந்த லெஃப்ட் சைடு வீல் இழக்கக்கூடிய ஆர்பிஎம் எடுத்து வலது பக்க வீலுக்கு கொடுக்கும். அப்போ இடது பக்கம் இருக்கும்போது வலது பக்கம் வரும் வேகமாக ஃப்ரீயா வேகமாக சுற்றும், இடது பக்க வீல் குறைவான வேகத்தில் சுழன்று இடது பக்க டர்னிங் இருக்கு. ஸோ டர்னிங்கில் இந்த டிஃபரன்ஷியல் நமக்கு எளிதில் திருப்பதற்கு இந்த டிஃபரன்ஷியல் நமக்கு பயன்படுது. பிடிஓ ஷாப் வந்து 2 ஸ்பீட்ல சுத்துது. ஒன்று 540 ஆர்பிஎம், இன்னொன்று 1000 ஆர்பிஎம். வண்டிகளில் 540 1000 2 ஆர்பிஎம்ல சுழல்ற மாதிரி வண்டிகளும் இருக்கு. இப்போ வர வண்டிகளில் 2 540 ஆர்பிஎம் 540 போட்டிருக்கோம். அந்த மாதிரி வண்டிகளும் இருக்கு. 540 1000 2 ஆர்பிஎம்லையும் ஓட்டுற மாதிரியும் ஓட்டுற மாதிரி நமக்கு பிடிஓ ஷாஃப்ட் இருக்கு. இப்போ வர வண்டிகளில் இந்த மாதிரி 2 ஆர்பிஎம் ஓட்டுற மாதிரிலாம் வண்டிகளில் 2 ஆர்பிஎம் இயக்குற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. 2 ஆர்பிஎம் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. இது பிடிஓ சைஸ் சாஃப்ட் சைஸஸ், பிடிஓ அவுட்புட், பிடிஓ அவுட்லெட். பிடிஓ பின்னாடி பார்த்தோம்னா இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ல பிடிஓ அவுட் ரைட்டில் பின்னாடி பார்த்தோம்னா இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ல சாஃப்டோட பகுதி தெரியும். இது வந்து 3 வகையா இருக்கு. இது வந்து 35 mm 540 ஆர்பிஎம். அதில் 6 பற்கள் இருக்கும். இதோட அந்த ஷாஃப்ட் இணைக்கிறோம். அடுத்து சாதனத்தை இணைக்கக்கூடிய ஷாஃப்ட் இணைச்சு சாதனத்தை இந்த பிடிஓ ஷாஃப்ட் எங்கேஜ் பண்ணி பிடிஓ ஷாஃப்ட் மூலமா சாதனத்தை இணைக்கக்கூடிய ஷாஃப்ட் மூலமா சாதனத்தை இயக்கிறோம். என்னென்ன சாதனங்கள் சொன்ன எல்லா லெவலில் இருக்கு. நிலத்தை சமன்படுத்தக்கூடிய எந்திரம், ஒரு வாட்டர் பம்ப் இயக்கலாம், ஷாப் கட்டர் டியூனை வெட்டுறது, ஜென்ரேட்டர் ஒரு ஜென்ரேட்டர் இயக்கலாம், ஸ்ப்ரேயர் மருந்து தெளிப்பான இயக்கலாம், மரத்தூள் உச்சிப்பர் மரத்தூள் வெட்டக்கூடிய எந்திரத்தை இயக்கலாம், உரம் தூவக்கூடிய மிஷின் இயக்கலாம், உரம் தூவக்கூடிய சாதனத்தை இயக்கலாம், புல் வெட்டக்கூடிய லான் மூவர் அது இயக்கலாம், ஃபார்ம் பேஸ்ட் ஷ்ரெடர் பண்ணை கழிவுகள் தென்னை வட்டை இந்த மாதிரி பண்ணை கழிவுகளை பவுடர் ஆக்குறாங்க, அது தூளாக்கி உரமாக பயன்படுத்தலாம். இந்த மாதிரி சாதனங்களை இயக்கலாம். இது சம்பந்தமா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ முதல் கேள்வி, பெவல் பினியன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஆஃப் டிராக்டர் டிரைவ்ஸ் டேஷ். இந்த பெவல் பினியன் இன்ஜின்ல இருந்து வரக்கூடிய பவர் கியர் பாக்ஸ்க்கு அடுத்து பெவல் பினியன் மூலமா டிஃபரன்ஷியலுக்கு கொடுக்கப்படுது. டிஃபரன்ஷியலுக்கு பெவல் பினியன் மூலமா சக்தி டிஃபரன்ஷியல் கிடைக்குது. இந்த பெவல் பினியன் ஏதோட அட்டாச் ஆயிருக்கு, ஏதோ அட்டாச் ஆகி நம்ம டிஃபரன்ஷியல் சுத்துது. கிரவுண்ட் வீல் ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ கிரவுண்ட் கியர். The whole opinion of differential of tractor drives ground gear. Answer A, ground gear. Gear box அடுத்து gear box ல இருந்து வரக்கூடிய பவர் பெவல் பினியன் மூலமா ground gearக்கு கடத்தப்படுது. டிஃபரன்ஷியல்ல ஃபர்ஸ்ட் ground gear அந்த பெரிய வீல்ல அது ரிங் கியர் அல்லது ground gear. ground gear. Answer A, ground gear. டிஃபரன்ஷியல்ல அந்த பவரை கொடுக்கக்கூடிய டிஃபரன்ஷியல் பவர் கொடுக்கக்கூடிய பெவல் பினியன் கிரவுண்ட் கியரோட நினைச்சிருக்கு. கிரவுண்ட் கியர்ல இருந்து தான் நம்ம ஸ்டார் கியருக்கு போய் ஸ்டார் கியர் மூலமா சன் கியருக்கு கடத்தப்பட்டு சன் கியர் 2 சன் கியர் 2 ஸ்டார் கியரையும் அழுத்தி 2 சன் கியரையும் ஒரே சுத்த வச்சு வண்டியை மூவ் பண்ணணும். இந்த 2 சன் கியரும் 2 ஆஃப் ஆக்சல் இணைச்சிருப்போம். ஆஃப் ஆக்சலோட வீல் இணைக்கப்பட்டிருக்கு. அந்த நம்ம டிரைவ் பினியன் மூலமா பெவல் பினியன் மூலமா கிரவுண்ட் கியர் சுத்தப்படுது. கிரவுண்ட் கியர் மூலமா
கேஜ் மூலமா ஸ்பைடர் இணைக்கப்பட்டிருக்கு. ஸ்பைடர் கியர் வந்து 2 சன் கியரையும் அழுத்தி ஒரே ஆர்பிஎம்ல இந்த ஸ்பைடர் கியர் 4 ஸ்பைடர் கியர் எல்லாமே ஸ்பைடர் கியர் எத்தனை கியர் இருக்குதோ அத்தனை கியரும் 2 சன் கியரையும் அழுத்தி ஒரே ஆர்பிஎம்ல சுழல வைக்குது. அப்போ வண்டியானது செலுத்தப்படுது. வண்டியானது மூவ் ஆகும். இரண்டாவது கொஸ்டின், மெக்கானிசம் டிராக்டர் ஒன் ஆஃப் த ரியர் வீல்ஸ் டு ரொட்டேட் சுலையர் ஆர் mechanism in tractor which permits one of the rear wheels to rotate slower or faster than the other is known as. இந்த மெக்கானிசம் டிராக்டர்ல வரக்கூடிய இந்த மெக்கானிசம் பின் சக்கரங்கள் ரியர் வீல்ஸ்ல ஒரு சக்கரத்தை குறைவான வேகத்திலையும் இன்னொரு சக்கரத்தை அதிக வேகத்திலையும் சுத்த வைக்குதுன்னு கேட்டிருக்கு. அது என்ன மெக்கானிசம்? டிஃபரன்ஷியல் வந்து டிஃபரன்ஷியல் தான் நம்ம வண்டியை திரும்பும் போது ஒரு வீல குறைவான வேகத்திலையும் இன்னொரு வீல அதிக வேகத்திலையும் சுத்த வைக்கும். ஸோ த ஆன்சர் ஆப்ஷன் சி, டிஃபரன்ஷியல். டிராக்டர்ல எந்த மெக்கானிசம் ஒரு வீல கம்மியான வேகத்திலையும் இன்னொரு வீல அதிக வேகத்திலையும் சுத்த வைக்குதுன்னா டிஃபரன்ஷியல். திரும்பும்போது நமக்கு ஒரு வீல திரும்பும்போது இன்னர் வீல குறைவான வேகத்திலையும் அவுட்டர் வீல அதிகமான வேகத்திலையும் சொல்ல வைக்கிறதுக்கு நமக்கு டிஃபரன்ஷியல் மெக்கானிசம் பயன்படும். ஸோ திரும்பும்போது எந்த சைடு திரும்புகிறோமோ அதோட இன்னர் வீல் குறைவான வேகத்திலையும் அவுட்டர் வீல் அதிகமான வேகத்திலையும் சொல்றதுக்கு நமக்கு சொல்லக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்டை டிஃபரன்ஷியல் கொடுக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, டிஃபரன்ஷியல். The main component of a tractor differential is dash. டிராக்டர்ல வரக்கூடிய டிஃபரன்ஷியலோட மெயின் காம்பனன்ட் முக்கியமான பாகம் டிராக்டர் டிஃபரன்ஷியல்ல முக்கியமான பாகம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வீல் அசம்பிளி. இந்த கிரவுண்ட் வீல் அசம்பிளிக்கு தான் நம்ம இந்த கியர் வீல்ல இருந்து வரக்கூடிய கியர் பாக்ஸ்ல இருந்து வரக்கூடிய பவர் இந்த இன்புட் கியர் மூலமா பினியன் கியர் மூலமா கிரவுண்ட் வீலுக்கு சக்தி கடத்தப்படும். ஸோ அதுல மெயினான கிரவுண்ட் வீல் மூலமா தான் அந்த டோட்டல் செட்டப் வந்து பவர் வந்து கடத்தப்படுது. அந்த டோட்டல் டிஃபரன்ஸ்லயே இயக்கப்படுது. ஸோ இந்த டிரைவ் பவர் பினியன் மூலமா பவர் ஆனது கிரவுண்ட் வீலுக்கு கொடுக்கப்படுது. கிரவுண்ட் வீல் மூலமா டோட்டல் அசம்பிளியும் சேர்ந்து சுற்றுது. சொல்லுது. ஸோ கிரவுண்ட் வீல் அசம்பிளிக்கு கிடைக்கக்கூடிய பவர் ஆனது கேஜ் வீல் மூலமா ஸ்டார் கியருக்கு போய் ஸ்டார் கியர் எல்லாம் இந்த 2 சன் கியரையும் அழுத்தி சுத்த வைக்குது. ஒரே ஆர்பிஎம்ல 2 சன் கியரையும். சார் லாஸ்ட் 10 minutes more சார். லாஸ்ட் 10 minutes more சார். சரிங்க சார். क्वेश्चंस கொஞ்சம் முடிச்சறேன் சார். ஓகே சார். Thank you. Thank you சார். In tractor, engine power at right angle is transmitted by dash. Tractorல இன்ஜின்ல இருந்து வரக்கூடிய பவர் 90 டிகிரில எதன் மூலம் கடத்தப்படுது? டிஃபரன்ஷியல் மூலமா. இப்போ இன்ஜின்ல இருந்து வரக்கூடிய பவர் இன்ஜின், கிளட்ச், கியர் பாக்ஸ் அடுத்து டிஃபரன்ஷியல். ஸோ இந்த நம்ம இன்ஜின்ல இருந்து வரக்கூடிய பவர் நீள வாக்குல கியர் பாக்ஸ் வரைக்கும் வருது. ஸோ கியர் பாக்ஸ் அடுத்து டிஃபரன்ஷியல் வரும்போது தான் 90 டிகிரில வீலுக்கு கடத்தப்படுது. ஸோ டிராக்டர் இன்ஜின் பவர் அட் ரைட் ஆங்கிள் 90 டிகிரில சக்தியை கடத்தக்கூடிய பாகம் வந்து டிஃபரன்ஷியல் மூலமா டிராக்டர்ல இன்ஜின் பவர் ஆனது 90 டிகிரில கடத்தப்படுது. டிஃபரன்ஷியல் டிராக்டர்ல இன்ஜின்ல வரக்கூடிய திறனானது 90 டிகிரில கடத்தப்படுறது டிஃபரன்ஷியல்.
ஃபங்க்ஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் இஸ் டேஷ். டிஃபரன்ஷியலோட முக்கிய வேலை, டிஃபரன்ஷியலோட முக்கியமான வேலை, டிஃபரன்ஷியலோட முக்கிய பணி, முக்கிய வேலை அதில் ஏ டு டிஃபரன்ஷியேட் தி ஸ்பீட், வேகத்தை வித்தியாசப்படுத்த. வளையும் போது ஒரு வீல் வந்து குறைவான வேகத்திலையும் இன்னர் வீல் குறைவான வேகத்திலையும், எந்த பக்கம் வளையுதோ அதோட இன்னர் வீல் குறைவான வேகத்திலையும் அவுட்டர் வீல் அதிக வேகத்திலையும் சொல்வது இல்லையா, அது ஸ்பீடை டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுக்குறது. அது டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுக்கறதுனால அது பேர் டிஃபரன்ஷியல்னு சொல்றாங்க. பேரு டிஃபரன்ஷியல்னு சொல்றோம். அந்த வேக வித்தியாசப்படுத்தி கொடுக்கறதுனால தான் அதுக்கு பேரே நம்ம டிஃபரன்ஷியல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து டி டிரான்ஸ்ஃபர் பவர் அட் 90 டிகிரி, சக்தி 90 டிகிரியில் கடத்தப்படுது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சி டு ரெடியூஸ் தி ஆர்பிஎம் அண்ட் இன்க்ரீஸ் தி டார்க். ஸோ ஆர்பிஎம் வேகத்தை குறைச்சு இழு விசையை கூட்டுறது, டார்க் முறுக்கு விசை, முறுக்கு திறன் கூட்டுறது, இழு விசையை கூட்டுறது. ஆர்பிஎம் குறைச்சு வேகத்தை குறைச்சு டார்க் முறுக்கு விசை டார்க்கை கூட்டுறது. டி ஆல் ஆஃப் தி அபவ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபவ். இந்த மூன்று வேலையுமே டிஃபரன்ஷியல், இந்த மூன்று பணிகளுமே டிஃபரன்ஷியல் மூலமா கிடைக்குது. ஸோ வேக வித்தியாசத்தை ஏற்படுத்துது டிஃபரன்ஷியல். வேக வித்தியாசம் ஏ டிஃபரன்ஷியேட் ஸ்பீட், வளைவுல இன்னர் வீலை விட அவுட்டர் வீல் அதிக வேகத்துல சொல்லுது. வளைவுல இன்னர் வீலை விட அவுட்டர் வீல் அதிக வேகத்துல சொல்லணும், அதிக வேகத்துல சுழல வேண்டியிருக்கு. அடுத்து பவர் 90 டிகிரியில் கடத்தப்படுது. அடுத்து ஆர்பிஎம் குறைக்கப்பட்டு, இங்கே ஒரு ரிடக்ஷன் இருக்கு. நம்ம வண்டியில டிராக்டர்ல வந்து கியர் பாக்ஸ்ல ஒரு ரிடக்ஷன், டிஃபரன்ஷியல்ல ஒரு ரிடக்ஷன், அப்புறம் டிஃபரன்ஷியலுக்கு அடுத்து ரிடக்ஷன் கியர்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ரிடக்ஷன் கியர் ஒரு அரேஞ்ச்மெண்ட். ரிடக்ஷன் கியர் மூலமாகவும் ஒரு ரிடக்ஷன் ட்ராக்ஷன் பவர் கொடுக்குறாங்க, லூசியை கொடுக்குறாங்க. ட்ராக்ஷன் பவரை நம்ம டிராக்டர்ல மட்டும் என்ன செய்யறோம், டிராக்டர்ல எஸ்பெஷலி டிராக்டர்ல டிஃபரன்ஷியலுக்கு அடுத்து ஒரு ரிடக்ஷன் கியர் போட்டு ரிடக்ஷன் கியர் மூலமா இன்னும் டார்க்கு கூட்டுவாங்க லூசியை. நம்ம உழும்போது நிறைய லோடு அதிகமாக தேவைப்படும், கலப்பெல்லாம் போடும், கலப்பெல்லாம் போடணும். ஸோ டிராக்டர் வந்து சில கனமான பணிகளுக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ அப்போ இழுவிசை அதிகமாகும். அதனால தான் நம்ம பின் சக்கரங்கள் கூட டிராக்டர்ல பெருசா ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, பின் சக்கரங்கள் ஏன் டிராக்டர்ல பெரிதாக இருக்கு, முன் சக்கரங்கள் ஏன் சின்னதா இருக்கு அப்படின்ற கேள்வி அடிக்கடி கேட்கப்படுது. பின் சக்கரங்கள் ட்ராக்ஷன் பவர், ட்ராக்ஷன் இழுவிசையை கூட்டுறதுக்காக பின் சக்கரம் பாத்தீங்கன்னா பெரிய சக்கரமா, பெரிய பற்கள்லாம் பெருசா பிடிச்சு ஓடுறது, பிடிச்சு காட்டுல நம்ம பல வேலைகளுக்கு பயன்படுறோம், கனமான வேலைகளுக்கு பயன்படுத்துறோம், பாரம் இழுக்க யூஸ் பண்றோம். அந்த மாதிரி இதனால பேக்வீல் வந்து பின் சக்கரங்கள் டிராக்டர்ல பெரிதாக இருக்கணும். ஸோ இப்போ இதுல வந்து வேலையுமே டிஃபரன்ஷியல், இந்த மூன்று பணிகளுமே டிஃபரன்ஷியல் செய்யறதுனால இது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபவ். அந்த வேகம், அந்த கிரௌண்ட் பெருசா இருக்குல்ல, கிரௌண்ட் பெருசா இருக்கு. ஸோ அப்போ அங்கே ஒரு ரிடக்ஷன் ஏற்படுது. ஸோ அங்கே ஒரு வேகம் குறைக்கப்பட்டு அங்கே ஒரு இழுவிசை கூட்டப்படுது. ஸோ இந்த டிஃபரன்ஷியலோட ஃபங்க்ஷன் இந்த மூணுமே டிஃபரன்ஷியலோட ஃபங்க்ஷன் தான். ஸோ அஞ்சாவது கேள்வி இருக்கு ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபவ். பாருங்க, அது how to move the tractor during rear wheel slip in the clay soil. இப்போ சேத்துல டிராக்டர் வந்து ஒரு சக்கரம் நல்லா சிக்கி ஸ்லிப் ஆகிட்டு இருக்கு, சுற்றிக்கிட்டே இருக்கு. அந்த டைம்ல நம்ம டிஃபரன்ஷியல் லாக் இருக்கு. அந்த லாக் பண்ணிட்டோம்னா, டிஃபரன்ஷியல் லாக் பண்ணிட்டோம்னா ரெண்டு வீலும் ஒரே வேகத்துல சுத்த ஆரம்பிச்சிடும். ரெண்டு வீலும் டிஃபரன்ஷியல் லாக் பண்ணிடுறோம். அப்போ ஒரே யூனிட்டா சுத்த ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த ஸ்லிப்பான சக்கரம் வெளியேறி வந்துடும். ரெண்டு வீலுக்குமே ஒரே ஆர்பிஎம் கிடைக்கும் போது அந்த வெளியேறி வந்துடும். அவங்க பதில் சொல்லுங்க சார். லாஸ்ட் 4 minutes more சார். சார் நம்ம முடிச்சலாம்.
ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கு அவ்வளோ சார். சார் ஓகே சார், கொஞ்சம் குயிக் சார். சரிங்க சார், சரிங்க சார். அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. PTO in tractors is a component of PTO. ட்ராக்டர்ல PTOன்றது அந்த ஃபுல்ஃபில் ஏன் சின்னதாக இருக்குது சொல்லிடுறேன். பேக்கில் வந்து புதுசாக இருக்காரா இழுவிசைக்காக இழுவிசை கொடுக்குறதுக்காக பேக்கில் பெருசாக கொடுக்குறது. ஃப்ரண்ட் வீல் ஏன் சின்னதாக இருக்குன்னா ஃபார் ஈஸி ஸ்டேரிங், திருப்புறதுக்கு ஈஸியாக எளிதில் திருப்புவதற்காக ஃப்ரண்ட் வீல் சின்னதாக கொடுத்துருக்கு. ஃப்ரண்ட் வீல் வந்து ட்ராக்ல ஃப்ரண்ட் வீல் சின்னதாக இருக்காங்க எளிதில் திருப்புவதற்காக ஃபார் ஈஸி ஸ்டேரிங், எளிதில் திருப்புவதற்காக ஃப்ரண்ட் வீல் சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 7வது கேள்வி, PTO in tractors is a component of. ட்ராக்டர்ல வரக்கூடிய PTO வந்து எந்த சிஸ்டம் சேர்ந்தது அப்படின்றாங்க. பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். ஆப்ஷன் பி பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். அதன் மூலம் பவர் வந்து பல சாதனங்கள் இயக்கப்படுது. ஒரு பம்போ, ஒரு ஜென்ரேட்டரோ, அந்த மாதிரி ரோட்டோவேட்டர், ஸ்ப்ரேயர், அந்த மாதிரி சாதனங்களை இயக்கிறோம் இல்லையா. ஸோ பவர் கடத்தலாம். PTO மூலமா ஒரு சாதனத்துக்கு பவர் கொடுக்கப்பட்டு பல சாதனங்கள் இயக்கப்படுது. ஸோ இந்த PTO வந்து இட்ஸ் காம்பனன்ட் ஆஃப் பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். சக்தி கடத்தப்படும் PTO சாஃப்ட்வேர் வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தில் வருது. ஆன்சர் ஆப்ஷன் பி பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். இந்த டிராக்டர் இஸ் யூஸ்ட் டு ஆபரேட் ஸ்டேஷனரி மெஷின். நிலையான இயந்திரங்களை இயக்கிறது எந்த டிராக்டர்ல எந்த யூனிட் பயன்படுது? இதுக்கு ஆன்சர் வந்து PTO சாஃப்ட். நிலையான இயந்திரம்னா டிராக்டர் ஓடிட்டு இருக்கோம், டிராக்டர் நின்ற நிலையில ஓடிட்டு இருக்கோம். அந்த டிராக்டர் மூலமா இன்ஜின் ஓடிட்டு இருக்கோம். இன்ஜின் மூலமா PTO சாஃப்ட் இயக்கி அதன் மூலமா ஒரு வாட்டர் பம்ப், ஸ்டேஷனரினா நிலையான வாட்டர் பம்ப், நிலையான இந்த வாட்டர் பம்பை இயக்கி தண்ணீரை பம்ப் பண்ணலாம். அந்த மாதிரி டிராக்டர் நின்றுட்டு இருக்கோம். ஸ்டேஷனரி மிஷின் நிலையான இயந்திரங்கள் வாட்டர் பம்ப் இந்த மாதிரி நின்ன நிலையில இயக்கக்கூடிய டிராக்டரோட இன்ஜின் ஓடும். ஆனால் நகராது. டிராக்டர் நகராம இன்ஜின் டிராக்டர் நிறுத்தி இன்ஜினை ஓட விட்டு இன்ஜின் மூலமா PTO சாஃப்ட் பவர் கொடுத்து அதன் மூலமா ஒரு நிலையான சொல்லக்கூடிய இயந்திரத்தை வாட்டர் பம்ப் அந்த மாதிரி. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 8 PTO சாஃப்ட். ஆன்சர் ஆப்ஷன் டி PTO சாஃப்ட். அடுத்து ஸ்டாண்டர்ட் PTO சாஃப்ட் டிராக்டரோட PTO சாஃப்ட் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு நிலையான சைஸ்ல இருக்கும். ஸோ அதிகபட்சமா எந்த அளவுல இருக்குன்னா 30 mm. அதிகபட்சமா டிராக்டர்ல வந்து 30 mm சைஸ்ல இருக்கு. 35 mm சைஸ்ல இருக்கும். அடுத்து PTO சாஃப்டோட ஸ்பீடு, ஒரு அதோட நிலையான ஸ்பீடு என்னென்ன அளவுல எந்த ஸ்பீட்ல சுழலுதுன்னு கேட்டுருக்கு. அது 540 இருக்கு, 1000 RPM இருக்கு. PTO சாஃப்ட் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரெண்டு ஸ்பீட்ல இயக்கப்படுது. 540 இருக்கு, 1000 RPM இருக்கு. இப்போ வர வண்டியில ரெண்டு ஸ்பீட்லயுமே இயக்கலாம். 540லயும் 540 சைடு லிவரை ஆப்ரேட் போட்டோம்னா 540 ஓடும். 1000 RPM சைடு லிவரை என்ன சொன்னா PTO லிவரை 1000 RPM சைடு என்ன சொன்னா 1000 RPM வரும். ஸோ 540லயும் இயக்கலாம், 1000 RPM இயக்கலாம். சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். உங்களோட கான்டாக்ட்